இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அலகு 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு பற்றி பார்க்க போகிறோம். அதில் கற்றல் நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா, இப்பாடத்தை முழுமையாக கற்ற பின் மாணவர்கள் சிந்தனையில் விளையும் நன்மைகள், நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படையும் அதன் வளர்ச்சியும் பற்றி அறிதல், தொகுதிகளையும் தொடர்களையும் பற்றிய சிறப்புகளை வரிசைப்படுத்துதல், தனிமங்களின் ஆவர்த்தன பண்புகளை விவரித்தல், தனிமங்களுக்கும் தாதுக்களுக்கும் கனிமங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை அறிதல், தாதுக்களில் உள்ள மாசுக்களை நீக்கும் முறைகளை அறிதல், தமிழ்நாட்டில் உள்ள வெவ்வேறு பகுதிகளில் செறிந்துள்ள கனிமங்களை பற்றி தெரிதல், உலோகங்களின் பண்புகளை உரைத்தல், உலோகவியலில் உள்ள வெவ்வேறு படிநிலைகளை தெரிதல், உலோகக் கலவைகளும் அவற்றின் வகைகளும் பற்றிய அறிவியல் பூர்வமாய் சிந்தித்தல், ரசக்கலவையை பற்றிய உண்மையை உணர்தல், உலோக அரிமானத்திற்கான காரணங்களையும் அவற்றை தடுக்கும் முறைகளையும் புரிதல். இப்போ அறிமுகம். விஞ்ஞானத்தில் வேதியியல் துறையில் 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் துரித மாற்றங்கள் நிகழ்ந்தன. கிபி பொது ஆண்டு 1860இல் விஞ்ஞானிகளால் 60 தனிமங்களும் அவற்றின் நிறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் சில பண்புகளில் ஒத்திருந்ததால் ஒரே தொகுதிகளில் வரிசைப்படுத்தப்பட்டன. இக்காலகட்டத்தில் வெவ்வேறு புதிய தனிமங்கள் வெவ்வேறு பண்புகளோடு கண்டுபிடிக்கப்பட்டன. ஒவ்வொரு தனிமத்தின் பண்புகளை தனித்தனியே அறிவதற்கு பதிலாக அவற்றை தொகுதிகளாகவும் தொடர்களாகவும் ஒருங்கிணைத்து பின் பண்புகளை ஒப்பிட்டு பார்த்தால் எளிமையாக இருக்கும் என கருதப்பட்டது. காய்களையும் கனிகளையும் அவற்றின் பண்புகள் பொறுத்து வகைப்படுத்துவது போல தனிமங்களை ஆவர்த்தன பண்புகள் மூலம் வரிசைப்படுத்தலாம் என கருதினர். எனவே அறிஞர்கள் தக்க வழியில் தனிமங்களை வரிசைப்படுத்த பல முயற்சிகள் மேற்கொண்டனர். கடந்த 9ஆம் வகுப்பு பாடத்தில் தனிமங்களை வரிசைப்படுத்த நடந்த முந்தைய முயற்சிகளை பற்றி அறிந்தீர்கள். 9ஆம் வகுப்பில் தனிமங்கள் வகைப்படுத்துதல் பாடத்தில் பெற்ற அறிவின் தொடர்ச்சியாக நாம் உயர் சிந்தனையோடு முன் தொடர்ந்து தனிமங்களின் பண்புகளை பற்றிய அறிவை வளர்த்து கொள்வோம். 8.1 நவீன ஆவர்த்தன விதி. மெண்டலீஃபின் ஆவர்த்தன அட்டவணையில் தீர்க்க முடியாத சில முரண்பாடுகள் இருந்தன. உதாரணமாக அணுநிறை 39.95 AMU கொண்ட ஆர்கான் தனிமம் முன்னாலும் அணுநிறை 39.10 AMU கொண்ட பொட்டாசியம் தனிமம் பின்னாலும் வரிசைப்படுத்தப்பட்டன. அணுநிறையை மையமாக கொண்டு அடுக்குவோமாயின் பொட்டாசியத்தின் இடத்தை ஆர்கான் பெற்றிருக்கும். லித்தியம் சோடியம் உள்ள தொகுதியில் ஆர்கானை எந்த ஒரு வேதியியலாளரும் வைக்க மாட்டார்கள். இவை அணுநிறை என்ற அடிப்படையை விட வேறு ஒரு அடிப்படை பண்பிற்கு வழிவகுத்தது. மெண்டலீஃப் மற்றும் அவரோடு இருந்தவர்களுக்கு அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை அடிப்படை பண்பாக இருக்கிறது என்பது அறியக்கூடாததாய் இருந்தது. 1912ஆம் ஆண்டு ஹென்றி மோஸ்லே என்ற பிரிட்டன் விஞ்ஞானி ஆவர்த்தன வரிசைப்படுத்துதலுக்கு அணு எண் என்ற சிறந்த அடிப்படை என்ற உண்மையை கண்டறிந்தார். அணு எண் என்பது ஒரு அணுவின் உள்ள புரோட்டானின் எண்ணிக்கையோ அல்லது எலக்ட்ரானின் எண்ணிக்கையோ குறிக்கும். ஆகவே ஆவர்த்தன விதியை கீழ்கண்டவாறு மேம்படுத்தி அறியலாம். தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களை சார்ந்து அமையும். 8.2 நவீன ஆவர்த்தன அட்டவணை. நவீன ஆவர்த்தன விதியின்படி தனிமங்கள் அணு எண் அதிகரிப்பிற்கு ஏற்றாற்போல் நவீன அட்டவணையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. வேதியியல் தனிமங்கள் தங்கள் பண்புகளை முறையே உணர்த்தும் வகையில் தொடர்களாகவும் தொகுதிகளாகவும் நவீன ஆவர்த்தன அட்டவணையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. படம் 8.1 ஆனது 118 தனிமங்கள் கொண்ட நவீன ஆவர்த்தன அட்டவணையாக காட்டுகிறது. கடந்த 9ஆம் வகுப்பில் கற்ற ஆவர்த்தன அட்டவணையின் சிறப்பம்சங்களின் தொடர்ச்சியாக தொகுதி மற்றும் தொடர்களின் சிறப்பம்சங்கள் அறிய விளைவோம். 8.2.1 தொடர்களின் சிறப்பம்சம். தனிமங்களின் கிடைமட்ட வரிசைகள் தொடர்களாகும். ஆவர்த்தன அட்டவணையில் மொத்தம் 7 தொடர்கள் உள்ளன. முதலாம் தொடர் அணு எண் 1 மற்றும் 2. இத்தொடர் மிகச்சிறிய தொடராகும். இதில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் எனும் 2 தனிமங்களே உள்ளன. இரண்டாம் தொடர் அணு எண் 3 10 வரை. இது சிறிய தொடராகும். இதில் லித்தியத்திலிருந்து நியான் வரை 8 தனிமங்கள் உள்ளன. மூன்றாம் தொடர் இதுவும் ஒரு சிறிய தொடராகும். அணு எண் 11 18 வரை. இதில் Na அதாவது பொட்டாசியம் பொட்டாசியமிலிருந்து
ஏஆர் ஆர்கான் வரை 8 தனிமங்களும், 4ஆம் தொடர் அணு எண் 19 36 வரை இது ஒரு நீண்ட தொடராகும். இதில் பொட்டாசியத்திலிருந்து கேஆர் கிரிப்டான் வரை 18 தனிமங்கள் உள்ளன. இவற்றில் 8 பிரதிநிதித்துவ தனிமங்களும் 10 இடைநிலை தனிமங்களும் உள்ளன. சரிங்களா? சோடியம் மேலே என்ஏங்கிறது சோடியம், கேங்கிறது பொட்டாசியம். தப்பாக சொல்லிட்டாங்க. அடுத்து 5ஆம் தொடர் அணு எண் 37 54 வரை இதுவும் ஒரு நீண்ட தொடராகும். இதில் ருபிடியத்திலிருந்து செனான் எக்ஸி வரை 18 தனிமங்கள் உள்ளன. இவற்றில் 8 பிரதிநிதித்துவ தனிமங்களும் 10 இடைநிலை தனிமங்களும் உள்ளன. 6ஆம் தொடர் அணு எண் 55 86 வரை இது மிக நீண்ட தொடராகும். இதில் சிசியனிலிருந்து ஆர்என் வரை 32 தனிமங்கள் உள்ளன. இவற்றில் 8 பிரதிநிதித்துவ தனிமங்களும் 10 இடைநிலை தனிமங்களும் மற்றும் 14 உள் இடைநிலை தனிமங்களும் லாந்திரைடுகள் என ஆகும். 7ஆம் தொடர் அணு எண் 87 118 வரை ஆறாம் தொடரை போல இதுவும் 32 தனிமங்கள் கொண்டது. சமீபத்தில் 4 தனிமங்கள் அட்டவணையில் IUPAC-ஆல் உட்படுத்தப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 8.2.2 தொகுதிகளின் சிறப்பம்சங்கள். ஆவர்த்தன அட்டவணையில் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்தப்பட்ட தனிமங்கள் தொகுதிகள் எனப்படும். அட்டவணையில் மொத்தம் 18 தொகுதிகள் உள்ளன. தனிமங்களின் பொதுவான சிறப்பியல்புகளை வைத்து வெவ்வேறு குடும்பங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. தொகுதி 3இன் அங்கமாக திகழும் லாந்திரைடு மற்றும் ஆக்டைனைடுகள் உள் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படும். 18வது தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் உள்ள தனிமங்களின் வெளிக்கூட்டில் ஒத்த எண்ணிக்கை உள்ள எலக்ட்ரான்களும் ஒத்த இணைதிறனும் பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டு தொகுதி 1இல் உள்ள தனிமங்கள் வெளி ஆற்றல் மட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் மட்டுமே, அதாவது 1s பெற்றிருந்தால் கார உலோக தனிமங்களின் இணைதிறன் 1 ஆகும். ஒத்த தொகுதியில் உள்ள தனிமங்கள் ஒத்த எலக்ட்ரான் அமைப்புகளை பெற்று ஒத்த வேதி பண்புகளோடு திகழும். இயல் பண்புகளான உருகுநிலை, கொதிநிலை மற்றும் அடர்த்தி ஆகியன சீராக மாறுபடும். 18வது தொகுதி தனிமங்கள் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை வெளிக்கூட்டில் பெற்றிருப்பதால் வினையுறா தன்மையை பெற்றிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, அந்த அட்டவணையை பார்த்தலாம். ஸோ இதுதான் அந்த அட்டவணை. தொகுதி எண் குடும்பம். 1 கார உலோகங்கள், 2 கார்பன் உலோகங்கள், 3 12 வரைக்கும் இருக்கக்கூடியது இடைநிலை உலோகங்கள். 13வது போரான் குடும்பம், 14வது கார்பன் குடும்பம், 15வது நைட்ரஜன் குடும்பம், 16வது ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன் குடும்பம், 17வது ஏலோஜன்கள், 18வது மந்தவாயுக்கள். சரிங்களா? இப்போ இந்த அட்டவணை ஆவர்த்தன அட்டவணையில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஆவர்த்தன அட்டவணையில் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், திட்ட வெப்ப அழுத்த நிலை 25 டிகிரி செல்சியஸில் 101 kPa பார்த்தீங்கன்னா நியான் வாயுவாகவும், இரும்பு திண்மமாகவும், HG பாத்திரசம் திரவமாகவும், TC செயற்கையானவை. TC அப்படிங்கிறது செயற்கையானவை. சரிங்களா? இப்போ உலோகப்போலி அது அலோகங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதில் கார உலோகம், காரமண் உலோகம், இடைநிலை தனிமங்கள் லாந்திரைடு, ஆக்டினைடு இருக்கும். சால்கோஜன் தனிமம், ஏலோஜன் தனிமம், மந்தவாயுக்கள் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ போரான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது குரூப் IUPAC அப்படின்னு இருக்குது. குரூப் CASன்னு இருக்குது. ஒப்பு அணு நிறைன்னு கொடுத்துருக்காங்க 10.81. தனிமத்தின் பேர் போரான். அணு எண் 5, குறியீடு B. சரிங்களா? இப்போ தொடர் இது தொகுதி என்பது. தொகுதிங்கிறது 1A 2A 3B அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இது வேறு ஒன்றும் கொடுக்கல. அடுத்து லாந்திரைடு, ஆக்டினைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாந்திரைடு, ஆக்டினைடுகள் என்னன்னு பாருங்கள். 57 71 வரைக்கும் லாந்திரைடு. அதே பார்த்தீங்கன்னா 89 103 வரைக்கும், 89 பாருங்கள், 89 103 வரைக்கும் இருக்கக்கூடியது ஆக்டினைடுகள். சரிங்களா? அவ்வளோதான். இந்த டேபிளில் வேறு எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ 8.3 ஆவர்த்தன பண்புகளில் ஏற்படும் நிகழ்வுகள். தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பு சீராக நிகழும் இயல் மற்றும் வேதியியல் பண்புகளை விளக்க உதவுகின்றன. தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தனிமங்களின் பண்புகள் குறிப்பிட்ட சீரான இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் நிகழ்வு ஆவர்த்தன பண்பு எனப்படும். பண்புகளான அணு ஆரம், அயனி ஆரம், அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் கவர்த்தன்மை,
எலக்ட்ரான் ஆட்டம் ஆகிய ஆவர்த்தன பண்பை காட்டுகின்றன. நவீன அட்டவணையானது தனிமங்களின் பொது பண்புகளையும் தொகுதி மற்றும் தொடர்களில் ஏற்படும் தனிமங்களின் சீரான மாற்றங்களையும் அறிமுகமாகாத தனிமங்களுக்கும் மிக தெளிவாக தருகின்றது. இப்பகுதியில் பின்வரும் ஆவர்த்தன பண்புகளை பற்றி அறியலாம். 8.3.1 அணு ஆரம். ஒரு அணுவின் ஆரம் என்பது அதன் அணுக்கருவின் மையத்திற்கும் இணைதிறன் எலக்ட்ரான் உள்ள வெளிக்கூட்டிற்கும் இடையேயான தூரம் என வரையறுக்கப்படும். ஒரு தனித்த அணுவின் ஆரத்தை நேரடியாக அளவிட முடியாது. மந்தவாயுக்கள் தவிர வழக்கமாக அணு ஆரம் என்பது தொடர்புடைய அணுக்களுக்கிடையே உள்ள பிணைப்பின் தன்மையை பொறுத்து சகப்பிணைப்பு ஆரம் அல்லது உலோக ஆரம் என்று அழைக்கப்படும். அருகருகே உள்ள 2 உலோக அணுக்களின் உட்கருக்களுக்கு இடையே உள்ள தூரத்தின் பாதியே உலோக ஆரம் எனப்படும். படம் 8.2 காட்டியிருக்காங்க. அடுத்து 1வது, உலோகமற்ற தனிமங்களில் உள்ள அணு ஆரம் சகப்பிணைப்பு ஆரம் என்று அழைக்கப்படும். ஒற்றை சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள 2 ஒத்த அணுக்களின் அணுக்கருக்களுக்கு இடையே ஆன தொலைவின் பாதி அளவு சகப்பிணைப்பு ஆரம் எனப்படும். எடுத்துக்காட்டு, H2 மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அணுக்கருக்கள் இடையில் உள்ள தூரம் 0.74 ஆம்ஸ்ட்ராங். இதன் சகப்பிணைப்பு ஆரமானது 0.74 / 2 0.37 ஆம்ஸ்ட்ராங் என்று கணக்கிடலாம். தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தனிமங்களின் அணு ஆரங்கள் பார்க்கும்போது இருவேறு நிகழ்வுகள் தெளிவாகும். தொடரில் இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக செல்கையில் தனிமங்களின் அணு ஆரங்கள் குறையும். ஆனால் தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்கும்போது அணு ஆரங்கள் அதிகரிக்கும். இதன் காரணத்தை கீழ்கண்டவாறு அறியலாம். தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்கும்போது வெளிக்கூடு எண் அதிகரிக்கும். இதனால் வெளிக்கூட்டிற்கும் ஆற்றல் மட்டத்திற்கும் அணுக்கருவிற்கும் இடைப்பட்ட தூரம் அதிகரித்து கவர்ச்சி விசை குறைந்து உருவளவு பெரிதாக காணப்படும். மாறாக தொடரில் இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக செல்கையில் ஆற்றல் மட்டம் மாறுவதில்லை. ஆனால் புரோட்டானின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும். அதிகரிக்கும் நேர்மின் சுமைக்கு ஏற்ப எலக்ட்ரான்கள் மீதுள்ள கவர்ச்சி விசை அதிகரிப்பதால் அணுவின் உருவளவு குறைகிறது. அணு ஆரமானது லித்தியத்திலிருந்து போரானுக்கு செல்லும் போது எவ்வாறு குறைகிறது என்பதை படம் 8.4 காட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், 8.4 காட்டியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் வந்து 3+ இருக்குது. அந்த 5+ங்கிறது எலக்ட்ரான் கொஞ்சம் தூரத்தில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. லித்தியம் போரான் காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே மேலே ஒரு படம் வச்சு பாருங்கள். அதாவது உலோக ஆரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது சகப்பிணைப்பு ஆரம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தனியாக. ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் தனியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8.3.2 அயனி ஆரம். ஒரு அயனியின் கருமையத்திற்கும் அவ்வயனியின் எலக்ட்ரான் திரள் முகில் மீது அதன் கருவால் கவர்ச்சி விசை செலுத்த இயலும் தூரத்திற்கும் இடையேயான தொலைவு அயனி ஆரம் என வரையறுக்கப்படும். ஒரு அணுவானது எலக்ட்ரான்களை இழந்தோ ஏற்றோ அயனியாக மாறும். எலக்ட்ரான் இழக்கும் அணு நேர்மின் சுமை பெற்று நேர்மின் அயனி என்று அழைக்கப்படும். எலக்ட்ரானை ஏற்கும் அணு எதிர்மின் சுமை பெற்று எதிர்மின் அயனி என்று அழைக்கப்படும். கரைசல்களின் இயல்புகளையும் அயனி திண்மங்களின் வடிவமைப்புகளையும் தீர்மானிக்க அயனிகளின் உருவளவு முக்கியமாகும். நேர்மின் அயனியானது அதன் தொடர்புடைய அணுவை விட உருவளவில் சிறியதாகவும் எதிர்மின் அயனியானது அதன் தொடர்புடைய அணுவை விட உருவளவில் பெரியதாகவும் காணப்படும். குறிப்பு: நேர்மின் சுமை அதிகரிக்கும் போது நேர்மின் அயனியின் உருவளவு குறையும். எதிர்மின் சுமை அதிகரிக்கும் போது எதிர்மின் அயனியின் உருவளவு அதிகரிக்கும். லித்தியம் 156, லித்தியம் +90, ஃப்ளோரின் வந்து 69, ஃப்ளோரின் மைனஸ் வந்து 119, சோடியம் 186, சோடியம் ப்ளஸ் வந்து 116, குளோரின் வந்து 91, குளோரின் மைனஸ் வந்து 167. பிகாமீட்டரில் ஆரம் கொடுத்துறாங்க. படம் நேர் மற்றும் எதிர் அயனிகள் ஒப்பீடு ஆரங்கள். உதாரணமாக லித்தியம் மற்றும் சோடியம் தங்களது வெளி ஆற்றல் மட்டத்தில் உள்ள ஒரு எலக்ட்ரானிலிருந்து நேர்மின் அயனியாகின்றது. இவ்வயனிகள் தாம் தொடர்புடைய அணுக்களை விட உருவில் சிறிதாக இருக்க காரணம் உட்கருவிற்கும் மீதமுள்ள உள் ஆற்றல் மட்ட எலக்ட்ரான்களுக்கும் இடையே உள்ள அதிக கவர்ச்சி விசையே ஆகும். ஃப்ளூரின் மற்றும் குளோரின் தங்களது வெளிக்கூட்டில் ஒரு எலக்ட்ரானை ஏற்று எதிர்மின் சுமையுடைய அயனிகளாகின்றன. உட்கருவானது எதிர்மின் சுமையுடைய அயனிகளில் உள்ள வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களில் காட்டும் ஈர்ப்பு விசையானது அதே தனிமத்தின் நடுநிலை அணுவில் நடுநிலை அணுவில் காட்டுவதை விட குறைவு. ஆகவே அணு ஆரத்தில் கண்டது போல அயனி ஆரங்களும் தொடரில் இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக குறைந்தும் தொகுதியில் மேலிருந்து கீழாக அதிகரித்தும் காணப்படும். 8.3.3 அயனியாக்கும் ஆற்றல்.
அடி ஆற்றல் நிலையில் கிரவுண்ட் ஸ்டேட் உள்ள நடுநிலைத்தன்மை உடைய தனித்த வாயு நிலை அணு ஒன்றின் இணைதிறன் கூட்டிலிருந்து இலக்குவாக பிணைக்கப்பட்டுள்ள ஒரு எலக்ட்ரானை நீக்கி நேர்மின் அயனியாக மாறுவதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல் எனப்படும். இதை அயனியாக்கும் என்தால்பி என்றும் அழைக்கலாம். இதன் அலகு கிலோ ஜூல் மோல். அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் போது எலக்ட்ரானை நீக்குவது கடினமாகிறது. தொடரில் அணு ஆரம் இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக செல்கையில் குறைவதால் எலக்ட்ரானை நீக்க அதிக ஆற்றல் தேவைப்படும். ஆகவே தொடரில் இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்கையில் அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கின்றது. ஆனால் தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்குகையில் அணுவின் உருவளவு அதிகரிப்பதாலும் இணைதர எலக்ட்ரான்கள் இலக்குவாக பிணைக்கப்பட்டிருப்பதாலும் அயனியாக்கும் ஆற்றல் மிக சிறிதளவே தேவைப்படும். ஆகவே தொகுதியில் மேலிருந்து கீழிறங்குகையில் அயனியாக்கும் ஆற்றல் குறையும் தன்மை பெற்றிருக்கும். 8.3.4 எலக்ட்ரான் ஆட்டம். ஒரு தனித்த நடுநிலை உடைய வாயு நிலை அணு ஒன்றின் இணைதர கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து அதன் எதிர்மின் சுமையுடைய அயனியை உருவாக்கும் போது வெளிப்படும் ஆற்றல் எலக்ட்ரான் ஆட்டம் எனப்படும். அயனியாக்கும் ஆற்றலைப் போல எலக்ட்ரான் ஆட்டமும் தொடரில் இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக அதிகரித்தும் தொகுதியில் மேலிருந்து கீழாக குறைந்தும் காணப்படும். இதனால் கிலோ ஜூல் மோல் ஆகும். ஏ வந்து கேஸு ப்ளஸ் எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா ஏ மைனஸ் கேஸ் ப்ளஸ் ஆற்றல் கிடைக்கும். குளோரின் கேஸு ப்ளஸ் எலக்ட்ரான் சேர்ந்து குளோரின் மைனஸ் கேஸாக உங்களுக்கு கேஸு ப்ளஸ் ஆற்றலாக கிடைக்கும். மேலும் அறிந்து கொள்க. மந்தவாயுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மையற்றவை. ஏனெனில் அவற்றின் வெளிமட்டத்தில் உள்ள S மற்றும் P ஆர்பிட்டல்கள் முழுமையாக எலக்ட்ரான்களால் நிரம்பி உள்ளவை. அதனால் மேலும் ஒரு எலக்ட்ரானை சேர்ப்பது இயலாது. எனவே இவற்றின் எலக்ட்ரான் ஆட்டம் 0 மதிப்பை பெறுகின்றன. 8.3.5 எலக்ட்ரான் கவர்த்தன்மை. சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள ஒரு அணுவானது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் பண்பு எலக்ட்ரான் கவர்திறன் எனப்படும். உதாரணமாக HCl மூலக்கூறை எடுத்துக்கொள்வோம். ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் அணுக்கள் ஒரு எலக்ட்ரானை பங்கிட்டு சகப்பிணைப்பினை உருவாக்கும். குளோரின் அணுவிற்கு எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகம். அதனால் பங்கிட்ட எலக்ட்ரான்களை ஹைட்ரஜனை விட குளோரின் அணு தன்னை நோக்கி இழுத்து கொள்ளும். பிணைப்பு உடையும் போது பிணைய எலக்ட்ரான் குளோரினுடன் சென்று H+ மற்றும் Cl- அயனிகள் உருவாக்கும். இதை கீழ்காணும் படங்கள் மூலம் அறியலாம். பலவீனமான இழுவிசை, பலமான இழுவிசை சேர்ந்தது. அதுமாதிரி எலக்ட்ரான் மாறுதல் அப்படின்னு கொடுத்துறாங்க. படம் 8.6 ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் உள்ள ஒப்பீட்டு எலக்ட்ரான் கவர்த்தன்மை. எலக்ட்ரான் கவர்த்தன்மையானது கீழ்காணும் சோதனை முடிவிலான பிணைப்பு ஆற்றல், அயனியாக்கம் ஆற்றல், எலக்ட்ரான் ஆட்டம் ஆகியவற்றை சார்ந்து அமையும். எலக்ட்ரான் கவர்த்தன்மையை கணக்கிடுவதில் பாலிங் அளவீடு பெரும் பங்களிக்கின்றது. இதன் மூலம் ஓர மூலக்கூறின் அணுக்களுக்கு இடையில் உள்ள பிணைப்பின் தன்மையை, அதாவது அயனி பிணைப்பு அல்லது சக பிணைப்பினை அறியலாம். சில தனிமங்களின் எலக்ட்ரான் கவர்த்தன்மை கீழே காண்க. ஃப்ளோரின் 4, குளோரின் 3, புரோமின் 2.8, அயோடின் 2.5, ஹைட்ரஜன் 2.1, சோடியம் 1. இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்த்தன்மை வித்தியாசம் 1.7 என இருந்தால் அயனி அப்பிணைப்பு 50% அயனி தன்மையும் 50% சகப்பிணைப்பு தன்மையும் பெற்றிருக்கும். அவ்வித்தியாசம் 1.7 விட குறைவாயின் அப்பிணைப்பு அதிக சகப்பிணைப்பு தன்மையுடையது. வித்தியாசமானது 1.7 விட அதிகமெனில் அப்பிணைப்பு அதிக அயனி பிணைப்பு தன்மையுடையது. தொடரில் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக செல்லும் போது எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகரிக்கும். ஏனெனில் அணுக்கரு மின் சுமை அதிகரிக்கும் போது எலக்ட்ரான் கவர்ச்சி விசை அதிகமாகும். தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்குகையில் எலக்ட்ரான் கவர்த்தன்மை குறைகிறது. ஏனெனில் ஆற்றல் மட்டத்தின் எண்ணிக்கை அதிகமாகிறது. ஆவர்த்தன பண்பு தொடரில் மாற்றம், தொகுதியில் மாற்றம். அணு ஆரம் தொடரில் குறைகிறது, தொகுதியில் அதிகரிக்கிறது. அயனி ஆரம் தொடரில் குறைகிறது, தொகுதியில் அதிகரிக்கிறது. அயனியாக்கும் ஆற்றல் பார்த்தீங்கன்னா தொடரில் அதிகரிக்கிறது, தொகுதியில் குறைகிறது. எலக்ட்ரான் ஆட்டம் தொடரில் அதிகரிக்கிறது, தொகுதியில் குறைகிறது. எலக்ட்ரான் கவர்த்தன்மை தொடரில் அதிகரிக்கிறது, தொகுதியில் குறைகிறது. சுய சோதனை. கீழ்காணும் மூலக்கூறுகளில் உள்ள பிணைப்பின் தன்மையை கண்டறிக. சோடியம் குளோரைடு, சோடியம் புரோமினு, சோடியம் அயோடைடு, சோடியம் ஃப்ளோரினு, சோடியம் ஹைட்ரஜன் NaH.
இப்போ 8.4 உலோகவியல் பார்க்கலாம். மனித வாழ்வு வெவ்வேறு உலோகங்களுடன் தொடர்புடையவை. அன்றாட வாழ்வியலில் உலோகங்களை நாம் பயன்படுத்துகிறோம். மனித உடலில் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், இரும்பு முதலான உலோகங்கள் இன்றியமையா இடம்பெற்றுள்ளன. இவ்வுலோகங்களின் குறைபாடுகள் வளர்ச்சிதை மாற்றங்களை பாதித்து நோய்கள் உருவாக காரணமாகும். ஆகவே உலோகங்கள் நம் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இப்பகுதியில் உலோகவியல் மூலம் உலோகங்கள் எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகின்றன என்பதை விவரிக்கலாம். உலோகங்கள் அவற்றின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுத்து இயல் மற்றும் வேதியியல் பண்புகளுக்கு ஏற்றாற்போல் அவற்றை உலோகக் கலவைகளாக மாற்றி வெவ்வேறு பயன்பாட்டுக்கு உட்படுத்தும் அறிவியலே உலோகவியல் எனப்படும். உலோகவியலின் செயல்பாடுகள் மூன்று படிகளை கொண்டது. 1. தாதுக்களை அடர்ப்பித்தல். இம்முறையின் மூலம் தாதுக்களில் உள்ள மாசுக்கள் நீக்கப்படுகின்றன. 2. உலோகத்தை உருவாக்கல்னா இம்முறையில் தாதுவில் இருந்து உலோகம் பிரித்தெடுக்கப்படுகின்றன. உலோகத்தை தூய்மையாக்கல். இம்முறையில் உலோகமானது தூய்மை செய்யப்படுகிறது. இப்போ 8.4.1 உலோகவியலில் உள்ள கலைச்சொற்கள். கனிமங்கள். ஒரு கனிமம் என்பது தனி சேர்மமாகவோ அல்லது வெவ்வேறு சேர்மங்களை சேர்த்து அடக்கிய கூட்டு கலவையாகவோ பூமியில் காணப்படும் தாது. எக்கனிமத்திலிருந்து உலோகமானது எளிதில் சிக்கனமாக பெரிய அளவில் பிரித்தெடுக்க முடிகின்றதோ அதுவே தாது எனப்படும். இப்போ பாருங்க, கருத்து சிந்தனை. படம் எல்லா தாதுக்களும் கனிமங்களே, ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகா அப்படின்னு கொடுத்துறாங்க. அடுத்து உதாரணம், களிமண்ணும் Al2O3.2SiO2.2H2O. அடுத்து பாக்சைட் பார்த்தீங்கன்னா Al2O3.2H2O. அலுமினியத்தின் கனிமங்களாகும். ஆனால் பாக்சைட்டிலிருந்து அலுமினியம் லாபகரமாக பிரித்தெடுக்க முடிவதால் பாக்சைடானது அலுமினியத்தின் தாது என்றும் களிமண் அதன் கனிமம் என்றும் அழைக்கப்படும். சுரங்க உற்பத்தி. புவி தோட்டிலிருந்து தாதுக்களை பிரிக்கும் முறையே சுரங்க உற்பத்தி எனப்படும். தாது குளம் அல்லது கங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உலக தாது பொருட்களோடு கலந்துள்ள மண் மற்றும் பாறை தூள் மாசுக்கள் கங்கு அல்லது தாது குளம் எனப்படும். இலக்கி. தாதுவுடன் உள்ள மாசுக்களை அதாவது கங்கு உருகிடும் சேர்மமாக மாற்றி அதை நீக்கிட தாதுவுடன் சேர்க்கும் பொருளே இலக்கி எனப்படும். எடுத்துக்காட்டு, சுண்ணாம்பு அதாவது கால்சியம் ஆக்சைடு காரத்தன்மையுடையது, SiO2 அமிலத்தன்மையுடையது. கசடு. உலோகத்தை பிரித்தலில் இலக்கி தாது கோலத்துடன் வினைபுரிந்து உருவாகும் விளைபொருளே கசடு எனப்படும். தாது குளம் பிளஸ் இலக்கி அது கசடா மாறும். அடுத்து உருகி பிரித்தல். வறுத்த உலோக ஆக்சைட்டை உலோகமாக உருகிய நிலையில் மாற்றும் ஒரு ஒடுக்க வினையே உருகி பிரித்தல் ஆகும். இம்முறையில் கங்கு எனப்படும் மாசுக்கள் சேர்க்கப்பட்ட இலக்கியால் கசடாக நீக்கப்படுகின்றன. 8.4.2 தாதுக்களை பிரித்தெடுக்கும் முறைகள் அல்லது அடர்ப்பிக்கும் முறைகள். தாதுக்களின் இயல்பை பொறுத்து அவற்றிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கும் முறையானது 4 வகைப்படும். அட்டவணை 8.1 உலோகங்களின் வெவ்வேறு தாதுக்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. நன்கு தூளாக்கப்பட்ட தாதுக்களை அடர்ப்பிக்கும் முறைகள் கீழ்கண்டவாறு அமைகின்றன. 1. புவியீர்ப்பு முறையில் பிரித்தல். தத்துவம். தாதுக்களுக்கும் தாது கோளங்களுக்கும் இடையில் உள்ள அடர்த்தி வேறுபாடு இம்முறையின் அடிப்படையாகும். ஆக்சைடு தாதுக்கள் இம்முறையினால் தூய்மையாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு, ஹேமடைட் Fe2O3 இரும்பின் தாது. குறிப்பு, தாதுவானது அதில் கலந்துள்ள மாசுக்களை விட கனமானதாக அதாவது அடர்த்தி மிகுந்ததாக இருக்கும்போது இப்பிரித்தெடுத்தல் முறை பயன்படுகிறது. முறை. நன்கு தூளாக்கப்பட்ட தாது அதிர்வடையும் சாய்வு தளத்தின் மேல் கொட்டப்படும். பிறகு நீர் அதன் மேல் பீச்சி அடிக்கப்படும். இதனால் அடர்த்தி மிகு தாது துகள் கீழே தங்கி விட லேசான தாது கோளங்கள் தண்ணீரால் கழுவி நீக்கப்படுகின்றன. 2. காந்த முறை பிரிப்பு. தத்துவம். தாதுக்களின் காந்தத்தன்மை பிரித்தலின் அடிப்படையாக அமைகிறது. தாதுவோ அல்லது தாது கோளமோ காந்தத்தன்மை பெற்றிருப்பின் இம்முறை செயல்படுத்தப்படும். எடுத்துக்காட்டு, டின்ஸ்டென் அதாவது SnO2 வெள்ளியத்தின் தாது அப்படின்னு கொடுத்தாங்க. முறை அது டின்ஸ்டென் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்கு தூளாக்கப்பட்ட தாதுவானது 2 உலோக உருளைகளுக்கு உள்ளே செல்லும்
உடைய செல்லும் இயங்கு பெல்ட்டின் மூலம் கொட்டப்படுகின்றது. இவ்வுருளைகளில் ஒன்று காந்தத்தன்மையுடன் இருப்பதால் காந்த துகள்கள் காந்தத்தன்மையுள்ள உருளையால் ஈர்க்கப்பட்டு காந்தத்தன்மையற்ற துகள்கள் தொலைவில் செறிந்து பிரிக்கப்படும். இங்கே பாருங்க, நன்கு தூளாக்கப்பட்ட தாது அதில் பார்த்தீங்கன்னா காந்த உருளை அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தத்தன்மையற்ற துகள் அப்படின்னு தனியாக இதெல்லாம் பிரிக்கிறாங்க. இதான் வந்து காந்த முறையில் பிரித்தல்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, நுரை மிதப்பு முறை தத்துவம். பைன் ஆப்பிளின் மூலம் தாதுக்களையும் நீரின் மூலம் தாது கூலங்களையும் எந்த அளவிற்கு எளிதில் ஈரப்பதம் ஏற்ற முடியுமோ அதுவே இம்முறையின் தத்துவமாகும். லேசான துகள்களான சல்ஃபைடு தாதுக்கள் இம்முறையில் அடர்ப்பிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு ஜிங்க் பிளான்ட் ZNS. குறிப்பு, தாதுவானது அதில் கலந்துள்ள மாசுக்களை விட லேசானதாக இருக்கும்போது பிரித்தெடுத்தல் முறை பயன்படுகிறது. அதாவது லேசானதுனா அடர்த்தி குறைவானது. இப்போ பாருங்க, சல்ஃபைடு தாதுக்களை அடர்ப்பிக்க முறை. கீழே வந்து காங்கு இருக்குது, பைன் எண்ணெய் கொண்ட நீரும் சல்ஃபைடு தாது துகள்கள் போடுறாங்க. நன்கு அழுத்தப்பட்ட காற்று சல்ஃபைடு தாது துகள் கொண்ட நுரை குமிழ்கள்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நுரை மிதப்பு முறை எப்படின்னா, நன்கு தூளாக்கப்பட்ட தாதுவானது எண்ணெயும் நீரும் கொண்ட ஒரு பெரிய தொட்டியில் இடப்பட்டு அவற்றின் மேல் நன்கு அழுத்தப்பட்ட காற்று செலுத்தப்படுகின்றன. தாதுவானது எண்ணெயின் மூலம் ஈரப்படுத்தப்பட்டு நுரை வடிவில் தாது குளத்திலிருந்து பிரிக்கப்படுகின்றது. தாதுவானது லேசாக உள்ளதால் அது நுரை வடிவில் வெளிப்பரப்பிற்கு வந்துவிடும். மாசுக்கள் அடியில் தங்கிவிடும். எடுத்துக்காட்டு ஜிங்க் பிளான்ட் ZNS. நாலாவது, வேதிமுறை. மிக தூய நிலையில் உள்ள தாதுக்களை அடர்ப்பிப்பதற்கு இம்முறை பயன்படுகிறது. தாதுவானது தகுந்த வேதிப்பொருட்களுடன் வினைபுரிய செய்து கரைய செய்வதன் மூலம் கரையாத மாசுக்கள் வடிகட்டலின் மூலம் பிரித்தெடுக்கப்படுகின்றன. வடிநீர் தகுந்த வேதிப்பொருட்களுடன் சேர்க்கப்பட்டு வினை புரிந்து தகுந்த வீழ்படிவாக மாறுகின்றது. எடுத்துக்காட்டு பாக்சைடு. அலுமினியத்தின் முக்கிய தாது, அதாவது Al2O3.2H2O. சரிங்களா? அடுத்தது 8.5. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையை நம்ம பார்க்கவே இல்லை. சரிங்களா? அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா 8.1. சரிங்களா? அட்டவணை வந்து 8.1. தாதுக்களின் வகைகள் கொடுத்துருக்காங்க. தாதுக்களின் வகையில் வந்து ஆக்சைடு தாதுக்கள். பாக்சைடு பார்த்தீங்கன்னா Al2O3.2H2O. குப்ரைடு வந்து Cu2O. ஹேமடைட் வந்து Fe2O3. அது கார்பனேட் தாது வந்து 3 இருக்குது. மார்பிள் வந்து CaCO3. மேக்னசைட் வந்து MgCO3. சிட்ரைட் வந்து FeCO3. அடுத்த ஹேலைடு தாதுனா கிரையோலைட்னா Na3AlF6. அடுத்து ஃப்ளூரஸ்பார்னா CaF2. பாறை உப்புனா சோடியம் குளோரைடு. சல்ஃபைடு தாதுனா கலினா BPS. இரும்பு பைரைட் அப்படின்னா FeS2. ஜிங்க் பிளாட்னா ZNS அப்படின்னு சொல்லுவாங்க. 8.5 தமிழ்நாட்டில் கிடைக்கும் தாதுக்கள்னு கொடுத்துருக்காங்க. தலைப்பு பாருங்க. அடுத்து சுண்ணாம்புக்கள் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை. 8.5 தமிழ்நாட்டில் கிடைக்கும் தாதுக்கள். சுண்ணாம்புக்கள் வந்து எங்கே கிடைக்குன்னா கோவை, கடலூர், திண்டுக்கலும். ஜிப்சம் வந்து திருச்சி, கோவை மாவட்டங்களிலும். டைட்டேனியம் கனிமங்கள் வந்து கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தூத்துக்குடியும். குரோமைட் வந்து கோவை, சேலம் மாவட்டங்களிலும். மேக்னடைட் வந்து தருமபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை. டங்ஸ்டன் வந்து மதுரையிலும் திண்டுக்கலிலும். இது வந்து எங்கே எடுத்துறாங்கன்னா மினரல் ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ENVIS சென்டர் தமிழ்நாடுலேருந்து எடுத்துருக்காங்க. அடுத்து 8.6 உலோகத்தின் பண்புகள். சரிங்களா? 8.6.1 இயற்பண்புகள், அதாவது இயற்பியல் பண்புகள் சொல்லுவாங்க. 1வது, இயல்பு நிலை. எல்லா உலோகங்களும் அரை வெப்பநிலையில் திட நிலையில் உள்ளவை. சரிங்களா? மெர்க்குரி மற்றும் கேலியம் தவிர. 2வது, பளபளப்பு தன்மை. உலோகங்கள் அதிக பளபளப்பானவை. 3வது, கடினத்தன்மை. அநேக உலோகங்கள் கடினத்தன்மையையும் வலிமையையும் பெற்றவை. சோடியம், பொட்டாசியம் தவிர இவை கத்தியால் வெட்ட இயலும் மென்மை பெற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது, உருகுநிலை மற்றும் கொதிநிலை. வழக்கமாக உலோகங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலையை பெற்றிருக்கும். அதிக வெப்பநிலையில் அவை ஆவியாகும். கேலியம், மெர்க்குரி, சோடியம், பொட்டாசியம் தவிர. 5வது, அடர்த்தி. உலோகங்கள் அதிக அடர்த்தி பெற்றவை. சோடியம் மற்றும் பொட்டாசியம் தவிர இவை தண்ணீர் விட அடர்த்தி குறைந்தவை.
தவிர இவை தண்ணீர் விட அடர்த்தி குறைந்தவை. அதாவது கம்பியாக நீளும் தன்மை. உலோகங்கள் கம்பியாக நீளும் தன்மையானவை. அவற்றை உடைக்காமல் கம்பியாக நீட்ட முடியும். 7வது தகடாக்கும் தன்மை. உலோகங்கள் தகடாக்கும் தன்மை பெற்றவை. அதாவது அவற்றை எந்த பிளவும் படாமல் அடித்தடித்து தகடாக மாற்ற முடியும். 8வது வெப்பம் மற்றும் மின் கடத்தும் தன்மை. உலோகங்கள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் தன்மையானவை. எடுத்துக்காட்டு வெள்ளி, தாமிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டங்ஸ்டனை தவிரன்னு சொல்லியிருக்காங்க. 9வது கரையும் தன்மை. வழக்கமாக உலோகங்கள் திரவ கரைப்பான்களில் கரைவதில்லை அப்படின்னு கொடுத்துறாங்க. மேலும் அறிவும் கொடுத்துறாங்க. உலோக ஆக்சைடிலிருந்து உலோகத்தை பிரித்தல் 3 வகைப்படும். உலோக ஆக்சைடிலிருந்து அது எப்படின்னா, அதி வினைபடும் உலோகங்கள், சாதாரண வினைபடும் உலோகங்கள், குறைவாக வினைபடும் உலோகங்கள்னு சொல்லி கொடுத்துறாங்க. இப்போ அதி வினைபடும் உலோகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம். மொத்தம் 5 தனிமங்கள். அது பார்த்தீங்கன்னா உலோக ஆக்சைடு உலோகமாக மின்னார் பகுப்பின் மூலம் ஒடுக்கம் அடைகிறதுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. இது மின்னார் பகுப்பு மூலமாக. அது சாதாரணமாக வினைப்படும் உலோகங்கள் ஜிங்கு, இரும்பு, லெட்டு, CO, காப்பர். சரிங்களா? இந்த 4 தனிமங்களும் இருக்குது. உலோக ஆக்சைடு உலோகமாக கார்பன் உதவியுடன் வேதி ஒடுக்கம் அடைகிறது. CaKe மூலமாக இது ஒடுக்கம் அடையுது. குறைவாக வினைப்படும் உலோகங்கள் தங்கம் மற்றும் மெர்க்குரி. சரிங்களா? வெள்ளி அல்லது மெர்க்குரின்னு சொல்லுவாங்க. Ag சொல்லுவாங்க. செஞ்சூடேற்றி சிதைவுறுவதால் உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கம் அடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8.6.2 வேதியியல் பண்புகள். இணைதர எலக்ட்ரான்கள். உலோக அணுக்கள் பொதுவாக 1,2 அல்லது 3 எலக்ட்ரான்களை வெளிக்கூட்டில் பெற்றுள்ளன. அயனி உருவாதல் பண்பு. உலோகங்கள் எலக்ட்ரான்களை இழந்து நேர்மின் அயனிகளாக மாறும் தன்மை உடையவை. ஆதலால் அவை நேர்மின் சுமை பெற்றவை. அயனி மின் சுமை இழத்தல். உலோகங்களின் சேர்மங்கள் மின்னார் பகுப்பு வினையின் போது உலோக அயனிகள் எதிர்மின்வாயை வந்தடையும். அணுக்கட்டு எண். உலோக மூலக்கூறுகள் ஆவி நிலையில் ஒற்றை அணுக்கட்டு எண்ணை பெற்றுள்ளன. ஆக்சைடுகளின் தன்மை. உலோக ஆக்சைடுகள் பொதுவாக காரத்தன்மை உடையவை. 8.7 அலுமினிய உலோகவியல். புவி தோட்டில் மிக செறிந்து காணப்படும் உலோகம் அலுமினியம் ஆகும். இதன் வினைப்படும் திறன் அதிகம். அதனால் சேர்ந்த நிலையில் இது காணப்படும். இதன் முக்கிய தாதுக்கள் கீழ்கண்டவாறு எழுதலாம். அலுமினிய தாதுக்கள் வாய்ப்பாடு. பாக்சைடு Al2O3.2H2O. கிரியோலைட் Na3AlF6. அது கொரண்டம் Al2O3. அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைடு ஆகும். இத்தாதுவிலிருந்து அலுமினியம் பிரித்தெடுத்தல் 2 நிலைகளில் நடைபெறுகின்றன. சரிங்களா? 1வது பாக்சைட்டை அலுமினாவாக மாற்றம் செய்தல். அது பேயர் முறைன்னு சொல்லுவாங்க. பாக்சைட்டை அலுமினாவாக மாறுதல் 2 படிகளை உள்ளடக்கியது. பாக்சைட் தாதுவினை நன்கு தூளாக்கி எரி சோடாவுடன் 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் குறிப்பிட்ட அழுத்தத்தில் வினைப்படும் போது சோடியம் மெட்டா அலுமினேட் உருவாகிறது. Al2O3 + சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH இது பண்ணோம்னா NaAlO2 + H2O, அதாவது சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்குது. சோடியம் மெட்டா அலுமினேட்டை நீரினால் நீக்க செய்வதால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவு உருவாகிறது. அதாவது சோடியம் மெட்டா அலுமினேட்டை என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டரோட கலக்கிறாங்க. NaAlO2 + H2O சேர்த்தணுன்னு அதாவது அலுமினியம் ஹைட்ராக்சைடு AlOH3 + சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு கிடைக்குது. இவ்வீழ்படிவை வடிகட்டி நன்கு கழுவி பின் 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உலர்த்திட அலுமினா உருவாகிறது. அதாவது 2Al அதாவது AlOH3 இருக்குது. அது 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பப்படுத்தினா Al2O3 + 3H2O கிடைக்குது. அந்த Al2O3யோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா கொரண்டமோட பேர் தான் அலுமினா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2வது அலுமினாவை மின்னார் பகுத்தல் மூலம் ஒடுக்கம் செய்தல். ஹேல் முறைன்னு சொல்லுவாங்க. அதை மின்னார் பகுப்பு கலனில் உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் கிடைக்கிறது. அலுமினியம் எதிர்மின் வாயிலும் ஆக்சிஜன் நேர்மின் வாயிலும் வெளியாகிறது. வெளியாகும் ஆக்சிஜன் கிராஃபைட்டுடன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது.
எதிர்மின்வாய் கிராஃபைட் பூசப்பட்ட இரும்பு தொட்டி. நேர்மின்வாய் வந்து உருகிய மின்பகுளியில் தொங்கவிடப்பட்ட கிராஃபைட் துண்டுகள். மின்பகுளி தூய அலுமினா ப்ளஸ் உருகிய கிரியோலைட் ப்ளஸ் புளோரஸ்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மின்பகுளியின் உருக்கு வெப்பநிலையை குறைக்கும். புளோரஸ்பார் வந்து அப்படிங்கிறது வெப்பநிலை வந்து 900 டிகிரி செல்சியஸ்லேருந்து 950 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். மின் அழுத்தம் 5லேருந்து 6 வோல்ட்டும். ஒட்டுமொத்த வினை வந்து Al2O3 வந்து Al ப்ளஸ் ஆக்சிஜனாக வந்து உங்களுக்கு உருவாகுது. அதான் கொடுத்துருக்காங்க. மின்னார் பக்கத்தில் அலுமினியத்தை பிரித்தல். இரும்பு பாத்திரம், அதுமா வந்து உருகிய அலுமினியம் கிரியோலைட் இருக்குது. கார்பன் வரிகள் கொண்ட கேத்தோடு, கார்பன் ஆனோடு அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து படம் வந்து 8.9 செயல்முறை. இயற்பண்புகள். இது வெள்ளியை போன்று வெண்மையான உலோகம். இது லேசான அடர்த்தி குறைந்த உலோகம். 2.7 கொடுத்துருக்காங்க. தகடாக அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம். இது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும். இதன் உருகுநிலை 660 டிகிரி செல்சியஸ். பளபளப்பான ஒளிரும் தேற்றம் கொண்டதாக மாற்ற இயலும். வேதிப்பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றுடன் வினை. உலர்ந்த காற்றுடன் அலுமினியம் வினை புரியாது. 800 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அலுமினியம் காற்றுடன் வினை புரிந்து ஆக்சைடு மற்றும் நைட்ரேட்டுகளை உருவாக்கும். Al ப்ளஸ் O2 சேர்த்துனா Al2O3, அதாவது அலுமினியம் ஆக்சைடு ஆகும். Al ப்ளஸ் நைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா Aln, அதாவது அலுமினியம் நைட்ரேட்டாகவும் கிடைக்கும். இரண்டாவது, நீருடன் வினை. நீருடன் அலுமினியம் வினை புரியாது. ஆனால் நீராவியுடன் செஞ்சூடேற்றிய அலுமினியம் வினை புரிந்து அலுமினியம் ஆக்சைடும் ஹைட்ரஜனையும் உருவாக்கிறது. Al ப்ளஸ் H2O நீராவியில் பண்ணோம்னா Al2O3 ப்ளஸ் H2 அலுமினியம் ஆக்சைடு வந்து உருவாகுது. மூணாவது, காரங்களுடன் வினை. காரங்களுடன் அலுமினியம் வினை புரிந்து அலுமினேட்டுகளை உருவாக்கிறது. Al ப்ளஸ் NaOH ப்ளஸ் வாட்டர், இது சேர்த்தோம்னா NaAlO2 ப்ளஸ் ஹைட்ரஜன் வெளியாகுது. அடுத்தது, அமிலங்களுடன் வினை. நீர்த்த மற்றும் அடர் HCl அமிலங்களுடன் அலுமினியம் வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுகிறது. Al ப்ளஸ் HCl சேர்ந்தனா AlCl3 ப்ளஸ் H2, அதாவது அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் நீர்த்த சல்ஃபரிக் அமிலத்துடன் ஹைட்ரஜன் வாயுவையும் அடர் சல்ஃபரிக் அமிலத்துடன் சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவையும் தருகிறது. இப்போ Al ப்ளஸ் H2SO4 நீர்த்த இதில் கலந்தோம்னா Al2SO4 கிடைக்கும். அதாவது ஹைட்ரஜன் அதை கொடுத்துட்டு ஹைட்ரஜன் வாயுவை வந்து வெளியிடும். சரிங்களா? அடுத்து Al ப்ளஸ் H2SO4 அடர் இதில் கொடுத்தோம்னா Al2SO4ம் ப்ளஸ் வாட்டரு ப்ளஸ் SO2, அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடும் தரும். அலுமினியம் சல்ஃபேட்டு. சரிங்களா? Al2SO4 ட்வைஸ் 3ங்கிறது வந்து அலுமினியம் சல்ஃபேட். சரிங்களா? ஜூம் ஆயிடுச்சு. மேலும் அறிவோம். நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் அலுமினியத்தோடு வினைபுரிவதில்லை. மாறாக அலுமினியத்தின் மேல் ஆக்சைடு படலம் உருவாவதால் அதன் வினைப்படும் திறன் தடுக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐந்தாவது, அலுமினியம் ஒரு சிறந்த ஒடுக்கி. அலுமினியம் பவுடரும் இரும்பு ஆக்சைடும் கொண்ட கலவையை சூடாக்கும் போது இரும்பு ஆக்சைடு இரும்பாக ஒடுக்கப்படுகின்றது. இவ்வினை அலுமினிய வெப்ப ஒடுக்க வினை ஆகும். அதாவது Fe2O3 ப்ளஸ் அலுமினியம் சேர்த்தனா இரும்பு வந்து தனியாக வருது. Al2O3 ப்ளஸ் வெப்பாற்றல் கிடைக்குது. பயன்கள்: வீட்டு பாத்திரங்கள் செய்ய பயன்படுகின்றன. மின்கம்பி செய்ய பயன்படுகின்றன. விமானம் மற்றும் தொழில் இயந்திரங்களின் பாகங்களை செய்ய பயன்படுகின்றன. இப்போ வந்து 8.8 தாமிரத்தின் உலோகவியல். ரோமானியர்களால் இவ்வுலோகம் குப்ரம் என்று அழைக்கப்பட்டது. ஏனெனில் சைப்ரஸ் என்னும் தீவிலிருந்து எடுக்கப்பட்டதால் அவ்வாறு அழைக்கப்பட்டது. இது தனித்தும் சேர்ந்தும் காணப்படும். தாமிரத்தின் தாதுக்கள் வாய்ப்பாடு: காப்பர் பைரைட் CuFeS2, குப்ரைட் அல்லது ரூபி காப்பர் Cu2O, காப்பர் கிளான்ஸ் அதாவது Cu2S. கார்பனின் முக்கிய தாது கார்பன் பைரைட் ஆகும். 76% தாமிரம் இத்தாதுவில் இருந்து பெறப்படுகின்றது. தாமிரம் பிரித்தல் கீழ்கண்ட படிநிலையில் நடைபெறுது. 1வது, தாதுவை செறிவூட்டல். தூளாக்கப்பட்ட தாதுவானது நுரை மிதப்பு முறையில் செறிவூட்டம் செய்யப்படுகிறது. 2வது, வறுத்தெடுத்தல். அடைப்பிக்கப்பட்ட தாதுவானது ஆக்சிஜன் முன்னிலையில் வறுக்கப்படுகின்றது. அதனால் ஈரம் மற்றும் ஆவியாகும் மாசுக்களும் நீக்கப்படுகின்றன. சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் மற்றும் ஆன்டிமனி போன்றவை ஆக்சைடுகளாக மாறி நீக்கப்படுகின்றன. காப்பர் பைரேட்டானது காப்பர் இரும்பு சல்பைடுகளாக பகுதி அளவு மாறுகிறது. CuFeS2 + O2
2s FeS ப்ளஸ் SO2 மாறுது. மூணாவது உருக்கி பிரித்தல். வறுக்கப்பட்ட தாதுவானது தூளாக்கப்பட்ட கார்பன் மற்றும் மணலுடன் கலந்து சூடேற்றும் போது மட்டியும் அதாவது Cu2s ப்ளஸ் FeS கசடும் உருவாகும். கசடை நீக்க வேண்டும். அடுத்தது நாலாவது பெசிமராக்குதல். உருகிய மட்டியை பெசிமர் மாற்று ஓலையிலிட்டு சூடேற்றும் போது கொப்புலர் காப்பர் உருவாகும். மட்டியில் உள்ள இரும்பு சல்ஃபைட் ஆக்சிஜனேற்றம் அடைந்து இரும்பு ஆக்சைடாக மாறுகிறது. இவை சிலிக்கானுடன் சேர்த்து கசடாக மாறும். FeS ப்ளஸ் ஆக்சிஜனோடு சேர்ந்தால் FeO ப்ளஸ் SO2 அந்த Fe ப்ளஸ் SiO2 மண்ணு கலக்கணும். FeSiO3 அதாவது கசடாகவும் இருக்கும். அது வந்து இரும்பு சிலிக்கேன்னு சொல்லுவாங்க. அது FeSiO3ங்கிறதும். அடுத்து Cu2s ப்ளஸ் O2ஓடு சேர்த்தனா Cu2O ப்ளஸ் SiSO2 Cu2O ப்ளஸ் Cu2Sஓடு சேர்த்தோம்னா 6 காப்பர் அதாவது Cu ப்ளஸ் SiO2 இதை வந்து கொப்புல காப்பர்னு சொல்லுவாங்க. ஐந்தாவது தூய்மையாக்கல். 98% காப்பரும் 2% மாசுக்களும் உள்ள கொப்புல காப்பரை மின்னாற்பகுத்தல் செய்வதன் மூலம் மிக தூய்மையான உலோகம் பெறலாம். மின்னாற்பகுத்தல் முறையில் தூய்மை. எதிர்மின்வாய் வந்து தூய மெல்லிய காப்பர் தகடு. நேர்மின்வாய் வந்து மாசு கலந்த காப்பர். மின்பகுளி கந்தக அமிலம் கலந்த காப்பர் சல்ஃபைடு மின்பகுளியின் வழியாக மின்சாரம் செலுத்தும் போது தூய காப்பர் எதிர்மின் முனையிலும் மாசுக்கள் நேர்மின் முனையிலும் படுகின்றன. நேர்மின்வாயின் அடியில் படியும் மாசுக்கள் ஆனோடு மண் எனப்படும். தாமிரத்தின் ஏற்பண்புகள். இது செம்பழுப்பு நிறமுள்ள உலோகமாகும். பளபளப்பும் அதிக அடர்த்தியும் கொண்டது. இதன் உருகு நிலை 1356 டிகிரி செல்சியஸ். தாமிரத்தின் வேதிப்பண்புகள். காற்றுடனும் ஈரப்பதத்துடன் வினை. தாமிரம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஈரப்பதத்துடன் வினை புரிந்து பச்சை நிற காப்பர் கார்பனேட் படலத்தை உருவாக்கிறது. Cu வந்து O2 ப்ளஸ் CO2 ப்ளஸ் H2O இதோட சேர்ந்தனா CuCO3 டாட்டு CuOH ட்வைஸ். இரண்டாவது வெப்பத்துடன் வினை. வெவ்வேறு வெப்பநிலைகளில் தாமிரம் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து இருவேறு ஆக்சைடுகளை உருவாக்கும். CuO Cu2O Cu ப்ளஸ் O2 வந்து 1370 கெல்வினுக்குள்ளே இருந்துச்சுன்னா குப்ரிக் ஆக்சைடாக மாறும். அதாவது கருப்பு நிறமாக மாறும். அதாவது CuO மாறும். Cu ப்ளஸ் O2 வந்து 1370 கெல்வினுக்கு மேலே வெப்பப்படுத்தணும்னா Cu2O மாறும். அதாவது குப்ரஸ் ஆக்சைடாகவும் மாறும். சரிங்களா? சிவப்பு நிறம். குப்ரிக் ஆக்சைடு வந்து கருப்பு நிறமும் குப்ரஸ் ஆக்சைடு வந்து சிவப்பு நிறமும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து மூணாவது அமிலங்களுடன் வினை. நீர்த்த HCl மற்றும் H2SO4 வினை. காற்றில்லா சூழ்நிலையில் நீர்த்த HCl மற்றும் H2SO4 அமிலங்களுடன் வினை புரியாது. ஆனால் காற்றின் முன்னிலையில் அமிலத்தில் கரைகின்றது. அதாவது கார்பனை வந்து HCl O2ஓட சேர்த்தோம்னா CuCl ப்ளஸ் H2O கிடைக்குது. அதே வந்து தாமிரத்தை வந்து H2SO4 சேர்த்தோம்னா CuSO4 டாட்டு SO2 ப்ளஸ் வாட்டர் போகுது. அடுத்தது நீர்த்த HNO3 உடன் வினை. நீர்த்த HNO3 உடன் வினை புரிந்து நைட்ரிக் ஆக்சைடு வாயுவை வெளியேற்றுகிறது. அதாவது Cu அது HNO3 அப்படின்னா CuNO3 ட்வைஸ் 2 ப்ளஸ் NO அதாவது நைட்ரிக் ஆக்சைடை வெளியிடுது ப்ளஸ் H2O. நாலாவது குளோரினுடன் வினை. தாமிரம் குளோரினுடன் வினை புரிந்து கார்பன் 2 குளோரைடை தருகிறது. Cu ப்ளஸ் Cl2 இது வந்து CuCl2 நம்மளுக்கு கிடைக்குது. ஐந்தாவது காரத்துடன் வினை. தாமிரம் காரத்தினால் எந்த பாதிப்பும் அடைவதில்லை. பயன்கள். மின் கம்பிகளையும் மின் உபகரணங்களையும் உருவாக்க பயன்படுகிறது. கலோரிமீட்டர், பாத்திரங்கள், நாணயங்கள் போன்றவற்றை உருவாக்க பயன்படுகிறது. மின் மூலம் பூச பயன்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியோடு கலந்து உலோக கலவையாக்கி நாணயங்கள் மற்றும் அணிகலன்கள் உருவாக்க பயன்படுகிறது. 8.9 இரும்பின் உலோகவியல். கிடைக்கும் பாங்கு அப்படின்னா அலுமினியத்தின் அடுத்து மிக அதிகமாக காணப்படும் உலோகம் இரும்பாகும். இயற்கையில் இது ஆக்சைடு, சல்ஃபைடு மற்றும் கார்பனேட்டுகளாக கிடைக்கின்றன. இரும்பின் தாதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேமடைட் Fe2O3, மேக்னடைட் Fe3O4, இரும்பு பைரேட் வந்து FeS2. இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட் Fe2O3 ஆகும். ஒன்றாவது புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பித்த. தூளாக்கப்பட்ட தாதுவை சீராக ஓடும் நீரில் கழுவும் போது
லேசான மாசுக்கள் அகற்றப்பட்டு கனமான தாதுக்கள் கீழே படுகின்றன. 2வது காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சூழலில் வறுத்தல். அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது அளவான காற்றில் உலையில் சூடேற்றப்படும் போது ஈரப்பதம் வெளியேறி சல்ஃபர், ஆர்சனிக் மற்றும் பாஸ்பரஸ் மாசுக்கள் ஆக்சிஜனேற்றம் அடைகின்றன. 3வது ஊது உலையில் உருக்கி பிரித்தல் அப்படின்னு சொன்னாங்க. வறுக்கப்பட்ட தாது கல்கரி, சுண்ணாம்புக்கல் இவற்றை 8:4:1 என்ற விகிதத்தில் எடுத்துக்கொண்டு உலையின் மேலுள்ள கிண்ணக்கூம்பு அமைப்பு வழியாக செலுத்தப்படுகிறது. உலையின் 3 முக்கிய பாகங்கள். 1வது கீழ்ப்பகுதி எரிநிலை மண்டலம். இப்பகுதியின் வெப்பநிலை 1500 டிகிரி செல்சியஸ் ஆகும். வெப்ப காற்றுடன் தாது கலவை சேரும்போது ஆக்சிஜனுடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது. C+O2 இது 1500 டிகிரி செல்சியஸ் CO2+ வெப்பாற்றல். ஊது வெப்ப உலை கீழே பாருங்க. இரும்பு வெளியாகும் பகுதி, கசடு வெளியாகும் பகுதின்னு கொடுத்துருக்காங்க. இரும்பு, தாது, கல்கரி, சுண்ணாம்புன்னு போட்டிருக்காங்க. வெப்ப வாயுக்கள் வெளியாகுது. ஒலி எழுப்பும் பகுதி, வெப்ப காற்று வெளியேறும் குழாயின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வினையில் வெப்ப ஆற்றல் வெளியாவதால் வெப்ப உமிழ் வினை எனப்படும். சரிங்களா. நடுப்பகுதி அல்லது உருக்கு மண்டலம். இப்பகுதி 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ளது. இங்கு கார்பன் டை ஆக்சைடானது கார்பன் மோனாக்சைடாக ஒடுக்கமடைகிறது. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் சேர்த்தனம்னா நம்மளுக்கு கார்பன் மோனாக்சைடாகவும் வெப்பாற்றலும் வெளியேறுது. சுண்ணாம்புக்கல் சிதைந்து கால்சியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடும் தெரியுது. அதாவது CaCO3 1000 டிகிரி செல்சியஸ்லேருந்து கால்சியம் ஆக்சைடு CaOவும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியேறுது. மேற்கண்ட இருவினைகளில் வெப்பம் உட்கவரப்படுவதால் வெப்ப கொள்வினை ஆகும். கால்சியம் ஆக்சைடு மணலுடன் சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட் என்னும் கசடாகிறது. CaO+SiO2 சேர்ந்தனா CaSiO3 நம்மளுக்கு ஒரு கசடா மாறுது. மேற்பகுதி ஒடுக்கும் மண்டலம். இப்பகுதியில் 400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பெரிக் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மூலம் இரும்பாக ஒடுக்கமடைகிறது. Fe2O3 + CO 400 டிகிரி செல்சியஸில் Fe இரும்பாகவும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியேறுது. கசடை நீக்கிய பிறகு உருகிய இரும்பானது உலையின் அடியில் சேர்க்கப்படுகிறது. இரும்பு மீண்டும் உருவாக்கப்பட்டு விதவித அச்சுக்களில் வார்க்கப்படுவதால் இது வார்ப்பிரும்பு எனப்படும். இயற்பியல் பண்புகள் இது ஒரு பளபளப்பான உலகம். சாம்பல் வெள்ளை நிறமுடையது. இழுவிசை தகடாக்கும் தன்மை மற்றும் கம்பியாக்கும் தன்மையை பெற்றிருக்கும். காந்தமாக மாற்ற இயலும். வேதிப்பண்புகள். 1 காற்றுடன் வினை. இரும்பு காற்றுடன் சூடேற்றும் போது வினை புரிந்து இரும்பு ஆக்சைடை உருவாக்கிறது. FeO2 சேர்ந்துச்சுன்னா Fe3O4 அதாவது கருப்பு நிறம். இந்த கருப்பு நிறம் கொண்டது என்னன்னா குப்ராஸ் ஆக்சைடுன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகம். 2வது ஈரக்காற்றுடன் வினை. இரும்பானது ஈரக்காற்றுடன் வினை புரிந்து பழுப்பு நிற நீரேற்றிய பெரிக் ஆக்சைடை உருவாக்கிறது. இச்சேர்மமே துரு எனப்படும். இந்நிகழ்ச்சி துருப்பிடித்தல். Fe இரும்பையும் O2வையும் வாட்டரையும் சேர்த்தனா நம்மளுக்கு Fe2O3 H2O அதுதான் துரு அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது நீராவியுடன் வினை. செஞ்சூடேற்றிய இரும்பின் மீது நீராவியை பாய்ச்சும் போது மேக்னட்டிக் ஆக்சைடு உருவாகிறது. இரும்பியும் வாட்டரையும் அதாவது வாட்டர்னா நீராவி வாட்டரை கொடுக்கும்போது Fe3O4 + H2 கிடைக்குது. 4வது குளோரினுடன் வினை. இரும்பு குளோரினுடன் சேர்ந்து ஃபெரிக் குளோரைடை தருகிறது. Fe + Cl சேர்ந்தால் FeCl3 ஃபெரிக் குளோரைடு கிடைக்குது. 5வது அமிலங்களுடன் வினை. நீர் தாய்ச்சி Cl மற்றும் H2SO4 அமிலங்களுடன் இரும்பு வினை புரிந்து H2 வாயுவை வெளியேற்றுகின்றது. இரும்பு + HCl சேர்ந்தால் FeCl2 + H2 கிடைக்குது. இரும்பு H2SO4 சேர்த்தனோம்னா நம்மளுக்கு FeSO4.H2 கிடைக்கும். நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் இரும்பு குளிர்ந்த நிலையில் வினை புரிந்து ஃபெரஸ் நைட்ரேட் மற்றும் அமோனியம் நைட்ரேட்டை உருவாக்கின்றது. இரும்பு + HNO3 இது சேர்ந்துச்சுன்னா FeNO3 ட்வைஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் NH4NO3 கிடைக்குது. ப்ளஸ் வாட்டர். அடர் கந்தக அமிலத்துடன் இரும்பு வினை புரிந்து பெரிக் சல்ஃபேட்டை உருவாக்கிறது. Fe + H2SO4 செஞ்சுன்னா FeSO4 3 ப்ளஸ் SO2 ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. அடர் நைட்ரிக் அமிலத்தில் இரும்பை அமிழ்த்தும் போது இரும்பு ஆக்சைடு படலம் உருவாவதால் இரும்பு தன் திறனை இழக்கின்றது. இரும்பின் வகைகள் மற்றும் பயன்கள். வார்ப்பு இரும்பு 2% 4.5% கார்பன் உடைய இரும்பு. ஸ்டவ்கள், கழிவுநீர் குழாய்கள், ரேடியோக்கள், கழிவுநீர் சாக்கடை மூடிகள், இரும்பு வேலிகள் ஆகியவற்றுக்கு உருவாக்க பயன்படுகிறது. எஃகு 0.25% 2% வரைக்கும் கார்பன் உடைய இரும்பு. கட்டிட கட்டுமானங்கள், இயந்திரங்கள்
இயந்திரங்கள், மின் கடத்தும் கம்பிகள், டிவி கோபுரங்கள் மற்றும் உலோக கலவைகள் ஆகியவற்றிற்கு உருவாக்கப்படுகிறது. தேனிரும்பு 0.25% விட குறைவான கார்பன் உடைய இரும்பு. கம்பிச்சுருள், மின்காந்தங்கள் மற்றும் நங்கூரம் இவற்றை செய்ய பயன்படுகிறது. அடுத்தது 8.10 உலோக கலவை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் அல்லது உலோகங்களும் அலோகங்களும் சேர்ந்த ஒரு படித்தான கலவையே உலோக கலவை ஆகும். உலோக கலவையின் பண்புகள் அதன் உள் அடங்கிய உலோகத்தின் பண்புகளிலிருந்து மாறுபடும். தூய தங்கம் மிக மென்மையான உலோகம். அதனோடு சிறிதளவு காப்பரை சேர்க்கும் போது வலிமையும் பயன்பாடும் அதிகரிக்கின்றது. 8.10.1 ரசக்கலவை. ரசக்கலவை என்பது பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும். எலக்ட்ரான்களும் நேர்மின் சுமை கொண்ட உலோக அயனிகளும் இடைப்பட்ட நிலைமின் கவர்ச்சி விசையால் விளையும் உலோக பிணைப்பின் மூலம் இக்கலவை உருவாகின்றது. எடுத்துக்காட்டு சில்வர் டின் ரசக்கலவை. இது பற்குழிகள் அடைக்க பயன்படுகின்றன. உலோக கலவைகள் உருவாக்குவதற்கான காரணங்கள்: நிறம் மற்றும் வடிவங்களை மாற்றியமைக்க, வேதிப்பண்புகளை மாற்றியமைக்க, உருகுநிலையை குறைக்க, கடினத்தன்மை மற்றும் இழுவிசையை அதிகரிக்க, மின் தடையை அதிகரிக்க. 10.2 அது 8.10.2 உலோக கலவைகளை உருவாக்கும் முறை. 1. உலோகங்களை உருக்கி சேர்த்தல். எடுத்துக்காட்டு ஜிங்க் மற்றும் காப்பரை உருக்கி சேர்த்தல் மூலம் பித்தளை உருவாகிறது. 2. நன்கு பதுக்கப்பட்ட உலோகங்களை அழுத்தி சேர்த்தல். எடுத்துக்காட்டு மர உலோகம் இது காரியம், வெள்ளீரியம், பிஸ்மத் மற்றும் கேட்மியம் தூள் போன்றவற்றை உருக்கி சேர்த்த கலவையாகும். திடக்கரைசல்களான உலோக கலவைகள். உலோக கலவையை திடக்கரைசல் என்று கூறலாம். இதில் செறிவு நிறைந்துள்ள உலோகம் கரைப்பான் ஆகும். மற்ற உலோகங்கள் கரைபொருள் எனப்படும். எடுத்துக்காட்டு பித்தளை உள்ள உலோக கரைசலில் ஜிங்க் என்பது கரைபொருள், காப்பர் என்பது கரைப்பான் ஆகும். 8.10.3 உலோக கலவைகளின் வகைகள். இரும்பின் பங்கை பொறுத்து உலோக கலவையை இரண்டாக பிரிக்கலாம். பெரஸ் உலோக கலவை. இதில் இரும்பு முக்கிய பங்களிக்கிறது. எடுத்துக்காட்டு துருப்பிடிக்காத இரும்பு, நிக்கல் இரும்பு கலவை. பெரஸ் இல்லா உலோக கலவை. இதில் இரும்பின் முக்கிய பங்களிப்பு இல்லை. எடுத்துக்காட்டு அலுமினியம் கலவை, காப்பர் கலவை. காப்பர் கலவை அதாவது இரும்பு அற்றதுன்னு சொல்லுவாங்க. கலவைகள். பயன்கள். பித்தளை காப்பரும் ஜிங்கும். அதோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின் இணைப்புகள், பதக்கங்கள், அலங்கார பொருட்கள், கடின உபகரணங்கள். வெண்கலம் அதாவது CuSN சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகளை உருவாக்க பயன்படுத்துகிறாங்க. அலுமினிய கலவைகள் இரும்பு அற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. கலவைகளும் பயன்களும். டியூரிலியமின் அதாவது அலுமினியம், மெக்னீசியம், MnCO விமானத்தின் பகுதிகள், ப்ரெஷர் குக்கர்கள் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. மெக்கலேனியம் அப்படின்னா AlMg அலுமினியம், மெக்னீசியம் விமானத்தின் பகுதிகள், அறிவியல் உபகரணங்கள். இரும்பு கலவைகளும் பயன்களும். துருப்பிடிக்காத இரும்பு FeC, நிக்கலு, Cr பாத்திரங்களை வெட்டும் கருவிகள், வாகன உதிரி பாகங்கள். நிக்கல் இரும்பு FeCni கம்பிகள், விமானத்தின் உதிரி பாகங்கள், உந்திகள் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. 8.11 உலோக அரிமானம். வேதிவினைகள் அல்லது மின் வேதிவினைகள் மூலம் சுற்றுச்சூழலோடு வினை புரிந்து படிப்படியாக நடக்கும் உலோகத்தின் சிதைவே உலோக அரிமானம் ஆகும். இது ஒரு இயற்கை நிகழ்வு. இதில் உலோகமானது ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு அல்லது சல்ஃபைடாக மாறி தன் உலோகத்தன்மையை இழக்கிறது. துரு என்பது நீரேற்றிய ஃபெரக்ஸ் ஆக்சைடு Fe2O3 X H2O என வேதியியல் முறையில் அழைக்கப்படும். துருப்பிடித்தலானது இரும்பின் புறப்பரப்பில் செம்பழுப்பு நிற நீரேற்றிய பெரிக் ஆக்சைடு உருவாகிறது. அதாவது பாருங்க, O2 + H2O + எலக்ட்ரான் அது OH- ஆகுது. அது ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ப்ளஸும் எலக்ட்ரானோட சேர்ந்து H2O ஆகுது. அதாவது பாருங்க, காற்று, நீர்த்துளி. இப்போ இரும்பு துருப்பிடித்தல் Fe2O3.X H2O Fe2 + அக்வாவும் எலக்ட்ரான் கீழே போதும். அதுவே ஆக்சிஜன் உள்ளே சேருது. அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இரும்பு துருப்பிடித்தல் தனியாக காட்டியிருக்காங்க. படம் 8.11 துருப்பிடித்தல் காட்டியிருக்காங்க. அடுத்தது 8.11.1 உலோக அரிமானத்தின் வகைகள். 1. உலர் அரிமானம் அல்லது வேதிமுறை அரிமானம். ஈரப்பதம் இல்லாத நிலையில் நடைபெறும் அரிமான செயல் உலர் அரிமானம் ஆகும். இந்நிகழ்வில் அரிக்கும் திரவங்கள் அல்லது வாயுக்களான O2, N2, SO2, H2S ஆகியவை அதிக வெப்பநிலையில் உலோகத்தின் மேல் வேதிவினை புரிந்து
மாற்றம் நடைபெறுகின்றது. இவை அனைத்திலும் O2 வேதியியல் முறைப்படி அதிக அளவில் வினைபுரியும் வாயுவாக செயல்படுகிறது. இரண்டாவது ஈரநிலை அரிமானம் அல்லது மின்வேதியியல் நிலை அரிமானம். ஈரப்பதத்தால் நடைபெறும் அரிமான நிகழ்வு ஈரநிலை அரிமானம் ஆகும். உலோகமானது நீருடன் அல்லது உப்பு கரைசலுடன் அல்லது அமில காரங்களுடன் மின்வேதி வினை புரிந்து அரிமானத்தை உருவாக்கும். 8.11.2 அரிமானத்தை தடுக்கும் முறைகள். 1. உலோக கலவையாக்கல். உலோகங்களை ஒன்றுடன் ஒன்று கலந்து கலவையாக்கல் மூலம் அரிமானத்தை தடுக்கலாம். எடுத்துக்காட்டு துருப்பிடிக்காத இரும்பு. 2. புறப்பரப்பை பூசுதல். உலோகத்தின் மீது பாதுகாப்பு கலவை பூசுதல் அரிமானத்தை தடுக்கும். இதன் வகைகளான 1. நாகமுலாம் பூசுதல். இரும்பின் மீது துத்தநாகம் மின்முலாம் பூசுவதற்கு நாகமுலாம் பூசுதல் என்று பெயர். 2. மின்முலாம் பூசுதல். ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகத்தின் மேல் மின்சாரத்தின் மூலம் பூசுதல் மின்முலாம் பூசுதல் ஆகும். அடுத்து 3. ஆனோடாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனோடு இருக்குல்ல, ஆனோடாக்கல்னு சொல்லியிருக்காங்க. உலோகத்தின் புறப்பரப்பை மின் வேதி வினைகளின் மூலம் அரிமான எதிர்ப்புள்ளதாய் மாற்றும் நிகழ்வு ஆனோடாக்கல் ஆகும். அலுமினியம் இந்த முறைக்கு பயன்படுகிறது. 4. கேத்தோடு பாதுகாப்பு. எளிதில் அரிமானம் அடையும் உலோகத்தை ஆனோடாகவும் பாதுகாக்க வேண்டிய உலோகத்தை கேத்தோடாகவும் கொண்டு மின் வேதி வினைக்கு உட்படுத்தும் நிகழ்வு கேத்தோடு பாதுகாத்தல் ஆகும். இவ்வினையில் எளிதில் அறிபடும் உலோகம் தியாக உலோகம் எனப்படும். 8.12 பாம்பன் பாலம். ராமேஸ்வரத்தின் பாம்பன் தீவையும் இந்தியாவின் பெரும் நிலப்பரப்பை இணைக்கும் ரயில் பாலமே பாம்பன் பாலமாகும். 1914 இந்தியாவில் திறக்கப்பட்ட முதல் கடல் பாலம் என்ற பெருமை இதற்கு உண்டு. 2010 திறக்கப்பட்ட பந்திரவாளி என்ற கடற்பாலம் நீளமானது. இப்பாம்பன் பாலத்தில் ஏற்படும் உலோக அரிமானமானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் கம்பிகளுக்கு அடிக்கப்படும் உலோக அரிமானத்தை தடுக்கும் சிறப்பு வண்ணப்பூச்சிகள் மூலம் தடுக்கப்படுகிறது. மேலும் இது நம் வரலாற்றில் நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. பாருங்க, 8.12 பாம்பன் பாலத்தை கட்டியிருக்காங்க. நினைவில் கொள்க. நவீன ஆவர்த்தன விதி. தனிமங்களின் இயல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களின் சார்பாக அமையும். தனிமங்களை சீரான முறையில் தொகுதிகளாகவும் தொடர்களாகவும் வரிசையாக கொண்ட அட்டவணை தனிம வரிசை அட்டவணை. நன்கு வறுத்த உலோக ஆக்சைடை உலோகமாக உருக்கி ஒடுக்கும் முறையை உருக்கி பிரித்தல் ஆகும். நீர்த்த மற்றும் அடர் நைட்ரிக் அமிலம் அலுமினிய அமிலத்துடன் வினைபுரியாது. பரப்பில் உருவாக்கும் ஆக்சைடு படலமே இதன் காரணம். இரும்பை அதன் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்க தேவையானவை வறுத்தெடுக்கப்பட்ட தாது, கரி, சுண்ணாம்புக்கல் முறையே 8:4:1 என்ற விகிதத்தில் ஆகும். தாமிர பாத்திரத்தின் மீது ஈரக்காற்றுப்படுவதால் அதன் புறப்பரப்பில் பச்சை நிற படலம் ஆனது காப்பர் கார்பனேட்டால் உருவாகிறது. உலோக கலவை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களின் ஒருபடித்தான கலவை ஆகும். ரசக்கலவை என்பது உலோகமும் பாதரசமும் கலந்த கலவையாகும். எடுத்துக்காட்டு AgSN ரசக்கலவையானது பற்குழியில் அடைக்க பயன்படுகிறது. துருவின் வேதிப்பெயர் நீரேற்றிய பெரிக் ஆக்சைடு ஆகும். அதன் சமன்பாடு Fe2O3.X H2. சரிங்களா? இப்போ புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ மதிப்பீட்டில் 1 சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1. ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனைனா 7 தொடர்களும் 18 தொகுதிகளும். ஆப்ஷன் டி. அடுத்தது 2. நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை என்னன்னா ஆப்ஷன் ஏ அணு எண். சரிங்களா? 3. ஏலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார்ந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 17வது தொகுதி. 4. டேஷ் என்பது ஒப்பிட்டு ஆவர்த்தன பண்பு அப்படின்னா ஆப்ஷன் டி எலக்ட்ரான் கவர்த்தன்மை. 5. துருவின் வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை ஆப்ஷன் சி Fe2O3.X H2O. 6. அலுமினோ வெப்பவினையில் அலுமினியத்தின் பங்கு என்ன அப்படின்னா இதுக்கான விடை ஆப்ஷன் பி ஆக்சிஜன் ஒடுக்கி. 7. மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஷ் எனப்படும். இதற்கான விடை ஆப்ஷன் பி நாகம் முலாமிடல். 8. கீழ்கண்ட மந்தவாயுக்களில் எந்த வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டது அப்படின்னா இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஹீலியம். 9. நியான் வாயுவின் எலக்ட்ரான் ஆட்டம் 0 ஆக காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா இதற்கான விடை ஆப்ஷன் பி
எலக்ட்ரானின் உறுதியான கட்டமைப்பு. 10வது ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எதுனா ஆப்ஷன் பி மெர்க்குரி, அதாவது ஆக்சிஜன் சொல்லுவாங்க அதை. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.7க்கு மேல் எனில் பிணைப்பின் இயல்பு என்னன்னா அயனி பிணைப்பு, அதாவது அயனித்தன்மை கொண்ட பிணைப்பு. 2வது நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை டேஸ் ஆகும், அதாவது அணு எண் அடிப்படை ஆகும். 3வது தனிம வரிசை அட்டவணையில் மிக நீள் தொடர் டேஸ் ஆகும், அதாவது 6வது 7வது தொடர் தான். 6வது தொடர்ங்கிறது நம்ம சொல்லிக்கலாம், 6வது தொடர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, 7வது தொடர் இருக்கும். 6 7 இதில் இருக்குது சரிங்களா. 4வது குளோரின் 2 மூலக்கூறில் உள்ள குளோரின் அணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் 1.98 ஆம்ஸ்ட்ராங் எனில் குளோரின் அணுவின் ஆரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 0.99 ஆம்ஸ்ட்ராங். அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னா A-A+ மற்றும் A இவற்றில் மிகச்சிறிய உருவ அளவு உள்ளது எதுன்னு கேட்டோம்னா ஆக்சுவலி 5வது A+, அதுதான் இதுக்கான சரியான ஆன்சரு. 6வது நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் என்னன்னா ஹென்றி மோஸ்லேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 7வது அயனிய ஆரம் தொடரில் என்னவா இருக்கும் அப்படின்னா குறைகிறது, தொகுதியில் அதிகரிக்கும், தொடரில் குறைகிறது. 8வது டேஸ் மற்றும் டேஸ் ஆனது உள் இடைநிலை தனிமங்கள் எனப்படும், அதாவது லேந்தனைடுகள் ஆக்டினைடுகள் தான் உள் இடைநிலை தனிமங்கள். 9வது அலுமினியத்தின் முக்கிய தாது எதுனா பாக்சைடு ஆகும். 10வது துருவின் வேதிப்பெயர் என்னன்னா நீரேற்றிய பெரிக் ஆக்சைடு. அடுத்து 3வது பொறுத்துக்க முலாம் பூசுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துத்தநாக பூச்சு. காற்றில்லா வருத்தல் அப்படின்னா காற்றில்லா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு. அடுத்தது ஆக்சிஜனேற்ற ஒடுக்குவினை அப்படின்னா அலுமினோ வெப்ப ஒடுக்குவினைன்னு சொல்லுவாங்க. பற்குழி அடைதல் சில்வர் டின் ரசக்கலவை. 18ஆம் தொகுதி தனிமங்கள் எதுனா மந்தவாயுக்கள் சரிங்களா. 4வது சரியா தவறெனில் கூற்றினை திருத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. 1வது மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணை அணு நிறையை சார்ந்தது அப்படிங்கிறது தவறானது. மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணை அணு எண்ணெய் அல்லது அணுக்கரு இணைவை சார்ந்தது சரிங்களா. 2வது இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தவறானது. இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் குறையும். 3வது எல்லா தாதுக்களும் கனிமங்களே, ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகா. அடுத்து 4வது அலுமினிய கம்பிகள் மின்கம்பிகளை உருவாக்க பயன்படுத்துவதன் காரணம் அதன் வெள்ளியை போன்ற நிறமே அப்படிங்கிறது தவறானது. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா அலுமினிய கம்பிகள் மின்கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் சிறந்த கடத்தும் திறனே காரணம். அடுத்து 5வது உலக கலவை என்பது உலோகங்களின் பலபடித்தான கலவை ஆகும் அப்படிங்கிறது தவறானது. உலக கலவை என்பது உலோகங்களின் ஒரு படித்தான கலவை ஆகும். இப்போ நான் கடைசி பாருங்கள், பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வருவற்றில் எது சரியான தெரிவோ அதை தெரிவு செய்க. சரிங்களா, அது சரியான கொஷின். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். 1வது கூற்று HF மூலக்கூறில் உள்ள பிணைப்பு அயனி பிணைப்பு. காரணம் HCக்கும் Fக்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் 1.9. இதுக்கான விடை ஆப்ஷன் 3வது என்னன்னா பாருங்கள், கூற்று தவறு காரணம் சரி. ஸோ கூற்று என்னன்னா HF மூலக்கூறில் உள்ள பிணைப்பு அயனி பிணைப்புங்கிறது தவறு, அது சக பிணைப்பு சரிங்களா. 2வது பாருங்கள், 2வது கூற்று மெக்னீசியத்தை இரும்பின் மீது பூசுவதால் துருப்பிடித்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது அப்படிங்கிறது சரியானது. காரணம் மெக்னீசியம் இரும்பை விட வினைபுரியும் தன்மை மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விடை ஆப்ஷன் 1, அதாவது கூற்றும் காரணமும் சரியானது. காரணம் கூற்றை நன்கு விளக்குகிறது அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம். அடுத்தது 3வது கூற்று சுத்தப்படுத்தப்படாத தாமிர பாத்திரத்தில் பச்சை படலம் உருவாகிறது. காரணம் தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் 4. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விவரிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவள்தான் இதில் புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து இந்த கருத்து வரைபடம் ஒன்று இருக்கும் பாருங்க கொடுத்துருக்காங்க. கருத்து வரைபடத்தில்
தாதுக்களை அடர்ப்பித்தல். அதிக வினைபுரியும் உலோகங்கள், நடுத்தர வினைபுரியும் உலோகங்கள், குறைந்த அளவு வினைபுரியும் உலோகங்கள்லாம் 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதிக வினைபுரியும் உலோகங்கள் பார்த்தீங்கன்னா உருகிய தாதுவை மின்னாற்பகுத்தல் தூய உலோகம் கிடைக்கும். அதே குறைந்த அளவு வினைபுரியும் உலோகங்கள் பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு தாது வறுத்தல் உலோகம் தூய்மையாக்கல் முறையில் பிரிக்கிறாங்க. நடுத்தர வினைபுரியும் உலோகங்கள் பார்த்தீங்கன்னா கார்பனேட் தாது சல்ஃபைடு தாதாக பிரிச்சிருக்காங்க. கார்பனேட் தாது பார்த்தீங்கன்னா காற்றில்லா சூழலில் வறுத்தல், சல்ஃபைடு தாது காற்றுள்ள சூழலில் வறுத்தல். இது ரெண்டுமே சேர்ந்து உலோக ஆக்சைடு, உலோக ஒடுக்குதல், தூய்மையாக்கல் அப்படிங்கிற இந்த இதுலலாம் நடக்குது.